ஓட்டு கேட்க வந்தா அப்படிலாம் திட்டுவாங்க. மோடி என்னோட இந்த மாதிரி பல பேட் வேர்ட்ஸ்ல திட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா பசங்க. எதுக்குன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். உண்மையான தமிழ் என்ற உணர்வு இருக்கிற ஒருத்தருக்கும் உண்மையான தமிழனா இருந்தா அவங்களுக்கு உள்ள ஒரு குத்துனா யார் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களே நாளைக்கு ஓடி வருவாங்க. தமிழோட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தும், அவ்வளவுதான். இது எங்களோட உணர்வு. அதாவது மாட்டெல்லாம் யாரும் கொடுமைப்படுத்தலைங்க. மாட்டை வந்து எங்கள் வீட்டு பிள்ளையாக தான் நாங்கள் வந்து வளர்க்குறோம். எங்கள் வீட்டு பிள்ளை சாப்பிடுறதோ இல்லையோ எங்கள் மாட்டுக்கு நாங்கள் வந்து சாப்பாடு போட்டு தான் அடுத்த வேலையை எங்கள் பிள்ளையை பார்க்குறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை, எங்கள் ஊரில் இருக்கிற பசங்களை போயிட்டு நாங்கள் போய் பார்க்கறது கூட எங்கள் மாடு இருக்கிறதுனால அவங்கள போய் எங்களால் போய் பார்ப்போம். ஏன்னா மாட்டுக்கு யார் தண்ணி வைக்க, மாட்டுக்கு யார் சாப்பாடு வைப்போம், அந்தளவுக்கு நாங்கள் எங்கள் பிள்ளையோட அதிகமாக நாங்கள் விரும்புகிறோம். அப்படிங்கும்போது நம்ம எப்படி அதை வந்து நம்ம வந்து அதாவது கொடுமைப்படுத்தணும்னு சொல்ல முடியும்? எந்த வீட்டில் நியாயம் கிடையாது. இது மோடி அரசு திட்டமிட்டவே இது வந்து செய்கிறாங்க. தமிழை அழிக்கணும்னு ஒரு அவங்களோட எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடாது தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாமே போராடிட்டு இருக்கோம். உண்மையான தமிழ் என்ற உணர்வு இருக்கிற ஒருத்தருக்கும் உண்மையான தமிழனா இருந்தா அவங்களுக்கு உள்ள ஒரு குத்துனா யார் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களே நாளைக்கு ஓடி வருவாங்க. இந்த இடத்துல ஓடி வருவாங்க. யாரையும் நம்ம திட்டவும் கூடாது, யாரையும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. எனக்கு தமிழ் என்ற உணர்வு இருக்குது, எங்க காலேஜுக்கு தமிழ் என்ற உணர்வு இருக்குது, இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தமிழ் என்ற உணர்வு இருக்குது. நம்ம யாரையும் போய் நீங்க வாங்க நாங்க வாங்கன்னு கூப்பிடலையே. எல்லாருக்கும் தோன்ற உணர்வால தான் நாங்க வந்தோம். இவங்க யாருன்னு யாருமே தெரியாது. எல்லாரும் இப்படி எப்படி ஒன்னாகி இவ்வளவு பெரிய கூட்டமா எப்படி வந்தோம்? எல்லாம் தமிழ் என்ற உணர்வு தாங்க. அந்த இருக்கிறவங்க வருத்தம், மற்றபடி யாரும் திட்டக்கூடாது. நமக்கு தப்பு. மாட்ட பெத்த புள்ளைய நினைக்கிறோம், இந்த கொடுமை செய்ய எப்படி மனசு வரும்? இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும். வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்க கை விரிச்சாலும் எப்படி சார் சொல்லுவாங்க? மோடின்றவர், நான் ஓப்பனா சொல்றேன், மோடின்றவர் யார்? பிரதமர். அவர் தமிழனா? அந்த நம்ம தமிழை பத்தி அவருக்கு நாங்க தெரியும். இன்னைக்கு நேத்து வந்த இங்கிலீஷ் ஹிந்தி பெருசுனா காலங்காலமா அவர் எங்க தமிழ் எங்களுக்கு பெருசுங்க. எப்பவுமே மோடி ஆட்சி 5 வருஷம், சிஎம் ஆட்சி 5 வருஷம். இவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா இன்னொருத்துக்கு தான் வருவாங்க. ஆனா எங்க தமிழ் அப்படி போவாது. எங்க தமிழ் எப்பவுமே இருக்கும். நீங்க யாருங்க சொல்றது எங்க ஜல்லிக்கட்டை நிறுத்துறதுக்கு? ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் நின்றுருக்கேன். எல்லாரும் கருப்பு சட்டை போட்டிருக்காங்க. நான் கருப்பு சட்டை போடல. ஏன்னா 3 நாளாக இங்கே இருந்து துவைக்கல. அதனால தான் அந்த சட்டங்களை போட்டிருக்கேன். வேறு வழி இல்லாமல். கண்டிப்பாக 3 நாள் இல்லை 30,000 நாள் ஆனால் கூட நடந்துகிட்டு தான் இருக்கும். அவங்க சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும், நான் பார்த்துருந்துருப்பீங்க. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும். வீடு ஜல்லிக்கட்டு. நான் திரும்பி அவங்க கூட தான் போகிறேன். சரி, ஓகே பாய். நீங்கள் முக்கியமாக எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.